குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேர ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆமென். ரொம்ப ஒரு அருமையான வசனம் பாருங்க. உங்களுக்கு இறங்கும்படி, நமக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறாராம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கண்டிப்பாக நம்ம மேல மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நம்ம அவருக்காக காத்திருக்கும் போது அவர் நமக்காக காத்திருப்பார். இரண்டாவது, அவர் நமக்காக எழுந்திருப்பார். அவர் நீதி செய்கிற தேவன். நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கண்டிப்பாக இந்த மாதத்தை நம்ம முடிக்க போகிறோம். இந்த வாரத்துல கண்டிப்பாக கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் நமக்காக எழுந்திருப்பார். நமக்காக நீதி செய்கிற தேவனா இருக்கிறார். அவருக்காக காத்திருக்கிறவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி வாரத்துல நாங்கள் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த அருமையான வசனத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இதை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசப்பா, நீர் எங்களுக்காக காத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக எழுந்திருப்பீர் ஆண்டவரே. நீ நீதி செய்கிற தேவன் ஆண்டவரே. உமக்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்ன ஆண்டவரே வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, யார் யாரெல்லாம் ஆண்டவரே நீர் செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ இந்த வாரத்துல ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இந்த வாரத்துல ஆண்டவரே இயேசப்பா, இந்த கடைசி நாட்கள்ல நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த கடைசி வாரத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ நீதி செய்கிற தேவன் அப்பா, உங்களுடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் காத்திருந்தாங்களோ அந்தந்த காரியங்களை கர்த்தர் ஆண்டவரே இயேசப்பா எங்களுக்காக நீர் எழும்பி இயேசு சுவாமி ஆண்டவரே புதிய காரியங்களை செய்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஐயா. நாங்கள் உண்மையே நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜா, இந்த நாளிலே இயேசு சுவாமி வேலைக்கு போறவங்களுக்காக ஆண்டவரே, இயேசு சுவாமி தங்களுடைய பிசினஸ்க்காக போறவங்களுக்காக, இன்டர்வியூக்கு போறவங்களுக்காக, புதிய வேலையில ஜாயின் பண்றவங்களுக்காக, இயேசு சுவாமி காலேஜ் போற பிள்ளைகளுக்காக, ஸ்கூல் போற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அவங்களை வழி நடத்த விடமா ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. அவர்களுக்காக நீர் எழுந்தருள்வீர் ஆண்டவர். அதற்காக நன்றி இயேசப்பா. இந்த நாளிலும் முக்கியமாக இயேசு சுவாமி வியாதியா இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவரே கலக்கத்தோடு, நடுக்கத்தோடு ஆண்டவரே பாரத்தோடு இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, உம்மை நோக்கி காத்திருக்கும் போது அவங்களுக்கு நீர் உதவி செய்ய விடமா ஜெபிக்கிற. வியாதியிலிருந்து உதவி செய்யுங்க. விக்கனங்களிலிருந்து உதவி செய்யுங்க. தூர தேசத்துல படிக்கிற பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் ஒருவரையும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. வேலை செய்யற ஸ்தலங்களிலே யாருக்கும் எந்த குழப்பங்களோ ஆண்டவரே பிரச்சனைகளோ வராதபடி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி, பிரிந்து கிடக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. குடியில, பாவத்துல, கஷ்டத்துல, பண கஷ்டத்துல, கடன் பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. உமக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தம் இந்த வாரத்துல ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிறைவேற உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. உம்மை விட்டு விலகாத நேரங்களை எங்களுக்கு தரவிடமா ஜெபிக்கிறோம். ஊழியத்துல இருக்கிறவங்களுக்காக, மிஷினரிகளுக்காக, ஒவ்வொரு ஆலயங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க இயேசப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு சுவாமி, இந்த நாளிலே எங்கெங்கெல்லாம் நாங்க போறோமோ, என்ன வேலையெல்லாம் செய்யறோமோ அது எல்லாமே உமக்கு பிரீதியா இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசு சுவாமி, உம்முடைய சித்தப்படி நாங்க செய்ய எங்களை பலப்படுத்துங்க. காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு காரியங்களும் உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஐயா. நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஐயா. நாங்கள் பாக்கியவான்களாக உண்மையை நோக்கி பார்த்து காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக கர்த்தர் நமக்காக காத்திருப்பார். நமக்காக எழுதுருவார். நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது பாக்கியவான்களா இருக்கிறோம். Have a blessed week and blessed day. Thank you so much.